கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே 6 வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசினவர் 7வது வார்த்தையிலும் பேசுவீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற முடிவுகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இதான் கடைசி வார்த்தை. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவராகவே விட்டு கொண்டார். அல்லேலூயா. யாரும் எடுக்கலாம் இல்லை. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த சாவு மேட்ரை கொடுத்து கொஞ்சம் ஒரு சில மேட்ரு பேசிடுவோம். உங்களில் யாராவது வயசானவங்க இருக்கிறாங்க, ரொம்ப படுத்த படுக்கை அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா, நிறைய குடும்பங்களில் அந்த ஜீவனை போக விடாமல் பண்ணுறதே சுற்றி வர இருக்கிறவங்க. ஆண்டவரை இன்னும் உயிரத்தாரும் இன்னும் ஆசீர்வதியும் விட்டு அவங்க மோட்சத்துக்கு போய் நல்லா இருப்பாங்க. போய் ஆஸ்பத்திரியில் கிடந்து புண்ணாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் அப்படி இருக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா என்னை கையில் காலில் விழுந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கொண்டு போயிடாதான்னாங்க. ஆனால் மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது என் ஒய்ஃப் சொல்லிட்டேன், எப்போ மூச்சு விடுறதுக்கு இவ்வளோ தண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் எப்படிப்பா வச்சுருக்க முடியும்? வாஸ்தவம் இல்லையா? தூக்கி அடிக்காத நம்ம வச்சுருக்க முடியாதுன்னு இன்டென்சிவ் கேர் போயிட்டேன், அப்படி கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே சூழ்நிலைகள்லாம் அவங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், எங்கள் அம்மா எப்போவுமே கேட்குற ஒன்றே ஒன்று தான், ஏன்டா ஆண்டவர் என்ன என்னை எடுக்க மாட்டுறாரு? நான் இங்கேருந்து என்னத்தடா செய்ய போகிறேன்? என் கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், உங்களெல்லாம் பக்தியாக வளர்த்து முடிச்சிட்டேன், இனிமேல் எதுக்குடா ஆண்டவர்? இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நானா கடவுள்? அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ காலம் கொடுத்துருக்குறாரோ அது வரைக்கும். இதெல்லாம் எப்படின்னா 82 வயசு அவங்க சாகும்போது. அப்போது ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி ஒரு 1.25 மணி நேரம் எங்கள் அம்மாவை ஏன்னா எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா இறக்குறதுக்கு ஒரு 40 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தான். ஒப்பு கொடுத்தேன். அப்பா, எங்கள் அம்மாவுடைய ஆவி ஆத்ம சரீரத்தும் ஒப்பு கொடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, உங்கள் அம்மா இறந்து போனாங்கன்னு. இட் மேட்டர்ஸ். இவைகளெல்லாம் ஆன்மீக ஆழமான ரகசியங்கள். கடவுளுடைய வேலை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் சாகணும், எப்போ சாவு எனக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் எதை பற்றி நினைக்கணும்? நாளைக்கு நான் என்ன தேவனுடைய கடமையை நான் செய்ய வேண்டும், யாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டும். அப்பா என்ன செய்யற? இட்ஸ் ஆல் ப்ரீ பிளான்டு. அந்த நிமிஷம் நான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஏன்னா நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஒன் திங் தட் ஃபேசினேட்டட் மீ when I was in Switzerland என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் ஆளே இருக்காதுங்க, ஆனால் கன் டயத்துக்கு வருங்க. 4 மணி 2 நிமிஷம்னா 2 நிமிஷத்து ட்ரெயின் அது உள்ளே வந்துட்டுருக்குங்க. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அல்லேலூயா. அப்போ எங்கேயோ ஒரு பாயிண்டில் கரெக்டாக எடுக்கணும், இன்னொரு பாயிண்டில் கரெக்டாக முடிக்கணும். அப்படி தான் ஏசப்பா அமேசிங்லி என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக எங்கே போகணுமோ அங்கே போக வைக்கிறார். நீங்களும் ஒவ்வொரு நாளுமே அவர் கையில் தான் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஏசப்பா கையில் தான் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்களே தீர்மானிச்சுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப பிரசங்கமே தேவையில்லை. மீண்டும் அந்த வசனத்தை நான் ஒரு முறை வாசிக்கிறேன்.
23:40. பிதாவே கூப்பிடுறாரு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா உம்முடைய இருதயத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்ல. கைகளின் ஏன் சொல்கிறாருன்னா, அப்பாட்ட ஒன்றை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். உங்கள் ஆண்டவரே, இந்த காரை இயேசுவே உம்முடைய கரங்களில் கொடுத்து விடுகிறேன், என் பிள்ளையை உம்முடைய கரங்களிலே கொடுத்து விடுகிறேன். அப்பா வேலையை ஆரம்பிச்சிருவார். ஒரு வீடை நீங்கள் வாங்கின உடனே அப்படியே குடியேறுவீங்க. வாங்கி பதிஞ்ச உடனே நேராக பதிகிற ஆஃபீஸ்லேருந்து இந்த வீட்டு தான் வருவீங்க. எங்கே என்னென்ன ரிப்பேர்லாம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. உங்கள் ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட மாறிடுச்சு. இப்போ இன்னொரு கேள்வி ஆவியானவர் கேட்குறாரு. நேராக எந்திரிச்சு எல்லாம் நல்லா உட்காருங்க பார்ப்போம். ஓனர்ஷிப்பை என்கிட்ட கொடுத்துட்டியா, என் கையில் கொடுத்துட்டியான்னு கேட்குறாரு. உன் பிள்ளைகளுடைய ஓனர்ஷிப்பை நீ வச்சுருக்கியா, என்கிட்ட கொடுத்துட்டியா? உன் புருஷனுடைய வாழ்க்கையை, உன் மனைவியுடைய வாழ்க்கையை நீ என்கிட்ட கொடுத்துட்டியா, நீ வச்சுருக்கியா? ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வச்சுருக்கீங்களா? அப்பா கையில் கொடுத்துட்டிங்களா? அப்பா கையில் நீங்கள் யாராவது கொடுக்காமல் இருந்தீங்கன்னாலும் திருப்பி நான் பெரம்பெடுத்துட்டு வருவேன். யாரெல்லாம் அப்பா கையில் இன்னும் வாழ்க்கையை கொடுத்துட்டு நிம்மதி அங்கிள் இப்போ நீங்கள் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்களே, அப்புறம் நான் கவலைப்படுறதே நிப்பாட்டினேன். ஒரே பிரியாணி தான், ஜாலி தான், டான்ஸ் தான், பாட்டு தான், அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் அப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இப்போ என்ன மேட்டர்னா, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க நிறைய பேர். அப்பா உடைய கைகளிலே, உடைய சிலுவை பாதத்தண்டையிலே அப்படியே வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, இனிமேல் நானே சுமந்துக்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த வார்த்தையை ஏசப்பா கைகளில் கொடுத்த உடனே எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப் இருந்துச்சு பார்க்குறீங்களே. he became 100% God again. ஒரு பெரிய அமைதி இயேசுவினுடைய வாழ்க்கையில். நோ மோர் கிராஸ். இந்த வார்த்தையை அப்பா சொல்லும் பொழுது சிலுவை ஓடி போயிட்டு. உங்களுக்கு சிலுவை ஓடி போகணுமா வேணாமா? ஹலோ, உங்களுக்கு சிலுவை வேணுமா ஓடி போகணுமா? அப்பா கையில் கொடுக்கணும். அதாவது அவர் செயல்பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு விட வேண்டும். சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும், சில நேரம் 4 பேர் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். விட்டுருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா வந்து ஒரு கடினமான பாதையில் உங்களை கொண்டு போகும்போது ஏற்றுக்கொள்ளுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், விட்டுருங்கிறதும் ஏற்றுக்கொள்ளுங்கிறதும் ஒன்று தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லவலவன்னு அடித்து கவலைப்படுறதுக்கே, ஐயோ அது எனக்கு அது நடத்தக்கூடாது, அது நடத்தக்கூடாது, அது நடத்தக்கூடாது. அது அப்பாவே நடக்க விட மாட்டார். நீ ஏன் கவலைப்படுறீங்க? அப்பா கைகளிலே பிள்ளைகளையும், கணவனையும், வீட்டையும், வேலையையும், எதிர்காலத்தையும், உங்கள் ஜீவனையும் அப்பா கையில் விட்டுட்டிங்கனாலே ஏசாமிக்கு ஒரு அமைதி வந்துச்சு பார்த்தீங்களா? பரம அமைதி. நமக்குமே அமைதி. 7 வார்த்தையோடு நிப்பாட்டின மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 15 வார்த்தை பேசியிருந்தால் நீங்கள் இன்னும் 2 நாள் இருக்குன்னு ஆண்டவர் தெரியும் போல முதல்ல. அதனால 7ஓட நிப்பாட்டிக்கிட்டார். ஒரு ரிலீஃப் தானே. முடிந்ததுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்பா அண்ணே விட்டாரா, இன்னும் ஒரு ஜபந்தான் சொல்லியிருக்காரு, ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய ஒரு சின்ன சந்தோஷம் வந்துச்சுல. முடியும், அதை ஒப்பு கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? நல்லா சிரிக்கிறீங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியுது எனக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இனிமே இப்போ உங்கள் வாழ்க்கையை எடுத்து உங்கள் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை அப்பா கையில் கொடுங்க பார்ப்போம். ஒரு செகண்ட் முழங்கால் போட்டு கொடுங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு நம்ம ஜபத்தெல்லாம் வச்சுக்கலாம். கொடுத்துட்டிங்களா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, முடிந்தது. ஏன்னா உம்முடைய கரங்களில் நாங்கள் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. பூரா நாங்களே வச்சுருக்கோம். போதும், புண்ணாய் போன வாழ்க்கை போதும். இனிமேல் அதை கஞ்ச குடித்தாலும் சந்தோஷமாக குடிக்கணும். எங்களுக்கு ஒரு பழமொழி உண்டு. அப்படி எப்போ மாற முடியும்னா, எங்கள் கடினமான சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் கொடுத்துட்டா, அப்பா இயேசுவுக்கு வந்த நிம்மதி எங்களுக்கும் வரும் ஆண்டவரே. இந்த நிம்மதியை, இந்த வார்த்தையை எவ்வடிவில் எங்கெங்கே கேட்கிற யாவருக்கும் நீர் செயல்படுத்தும்படியாக மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.